வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். அதிக நேரம் நீடிக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா நேரமும் கிடைக்காது உதவி. ஆனால் எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் இரகசியமே அவர்கள் ஒருபோதும் தன் பழைய நிலையை மறக்காததுதான். நமக்கு நல்ல வாழ்க்கையோ கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில்தான் உள்ளது. என்னை மதிக்காதவர்களை நானும் மதிப்பதில்லை. அதற்கு நீங்கள் வைக்கும் பெயர் தலைக்கணம் என்றால் நான் வைக்கும் பெயர் தன்மானம். ஒருவரை நமக்கு பிடித்திருந்தால் அவரின் தீய குணம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அவரை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரின் நற்குணம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஒரு ஆண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு பெண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான். நீ கூழாங்கல்லாயிருந்தாலும் தகுதியுள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே. இந்த உலகில் வேரில்லாமலும் நீரில்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். இந்த உலகத்தில் எந்த பொருளும் 2 முறைதான் அழகாக தெரியும். 1 அடைவதற்கு முன்பு, 2 இழந்ததற்கு பின்பு. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கிவிடாதே. முன்னேறிச் சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப்போகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. சில அறிஞர்களுடன் பழகினால் நீ அறிவாளி ஆகலாம். ஆனால் பல பணக்காரர்களுடன் பழகினாலும் பணக்காரன் ஆக மாட்டாய், அடிமைதான் ஆவாய். மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் மனிதன் ஆசையாலும் ஆணவத்தாலும் அலைமோதுகிறான். எவ்வளவு முயன்றும் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பென ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம். ஓரிடத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே. முயற்சி செய், பயிற்சி செய். நிராகரிக்க முடியாத சக்தியாக எழுந்து நில். உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உதவி கிடைக்கும். இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பார். இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதமே புன்னகை. முடிந்தவரை புன்னகையுடன் வாழ்வை கடப்போம். திணிக்கப்படும் எதுவாயினும் வெறுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.